வணக்கம். திடீரென துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வீட்டிற்கே வந்து நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் செய்த செயல் கவனம் ஈர்த்த நிகழ்வு. அப்படி திடீரென நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் எதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வீட்டிற்கு வந்தார் என்பது பற்றியும் அங்கு என்ன நடந்தது என்பது பற்றியும் முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். முன்னணி நடிகரான சிவகார்த்திகேயன் அவர்கள் திடீரென நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை அவரது வீட்டிற்கு சென்று சந்தித்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் சமீபத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக தமிழ்நாட்டின் 14 மாவட்டங்கள் இதுவரை கண்டிராத அளவிற்கு பாதிப்பை சந்தித்தன. அதன்படி மழை தொடங்கியதிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் களத்திலேயே இருந்து தேவையான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினர். இதன் காரணமாக அதிகாரிகளும் சுற்றுச்சூழன்று பணியாற்றினர். அதனால் பெருமளவில் சேதங்கள் தவிர்க்கப்பட்டன. குறிப்பாக சென்னை மட்டுமின்றி மழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேரிலே சென்று காலாய்வில் ஈடுபட்டார். இதற்கிடையே பெஞ்சல் புயல் காரணமாக வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டது. அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியது. இதனால் பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்திலிருந்து தவித்து வருகின்றனர். இதனையடுத்து தமிழக சார்பாக மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டது. அதன்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடும் அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் வெள்ளம் பாதித்த பகுதியில் உள்ள மக்களுக்கு தலா 2000 ரூபாய் நிதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. மேலும் வீடுகள், கால்நடைகள், பயிர்களுக்கும் இழப்பீடு அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வெள்ள நிவாரணத்திற்கு 2000 கோடி நிதி ஒதுக்க கோரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். ஆனால் தற்போது வரை மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. இந்த நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் முதலாளாக நிதியை வழங்கினார். அதன்படி நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வீட்டிற்கே சென்ற சிவகார்த்திகேயன் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை சந்தித்து அவரிடம் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். அதனை பெற்றுக்கொண்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் நடிகர் சிவகார்த்திகேயனோடு அமர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சிறிது நேரம் உரையாடினார். இதற்கிடையே தற்போது நடிகர் சிவகார்த்திகேயனை தொடர்ந்து பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல தரப்பிலிருந்தும் நிதி உதவிகள் வந்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது 1 மாத ஊதியத்திற்கான காசோலையை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கியிருக்கிறார். இதன் மூலம் திமுகவின் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் என பலரும் தங்களது 1 மாதத்திற்கான ஊதியத்தை பெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் முதலாளாக நிதியை வழங்கியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.